இல்லை தங்கறதுக்கு இடம் இல்லை. ஆமாம். பாத்திரங்கத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டார் வாடகை கட்ட முடியலன்னு. ஆமாம். அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதமாக நான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிற ஓனர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காரு. இந்த அவர் பேர் பாண்டித்துறை. அவர் ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் இல்லைன்னா நம்ம நடு ரோட்டில் தான் இருந்திருப்பேன். ரொம்ப எவ்வளோ பெரிய நடிகர்லாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். யாருமே முன் வரல. கால் எடுத்தாங்க, பரப்பி விட்டாங்க. ஐயோ, அதனால வாய்ப்பு கம்மியாச்சு. ஆஸ்பத்திரி போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 100 ரூபா. அதனால் நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கு 150 ரூபா ஆகுது. அப்புறம் அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு நானே பண்ணிக்கிறேன். போட்டுங்க 2 லட்ச ரூபா. சரி, அது உங்க அக்கௌண்ட்ல தான் போட முடியும், வேற யார் அக்கௌண்ட்லயும் போட முடியாது. வேற தான் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையை சொன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவரெல்லாம் வந்து நம்ம பார்த்து நிறைய படத்துல சிரிச்சிருக்கோம் காமெடிக்கு. இவர் தான் வந்து பாவா லட்சுமணன், சரிங்களா? அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்துல இருக்காரு. சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் அவருக்கு தான் வந்து ஏதோ 1 லட்ச ரூபா உதவி பண்ணியிருக்காரு. பாவம் ஒரு சொல்லத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால சேவிங் ரொம்ப முக்கியம். அதுதான் நிறைய பேர் வந்து சேவிங் இல்லாமல் கடைசி காலத்தில் இதே மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. சேவிங் இல்லை, கூட ஆள் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா எல்லாருக்குமே நிலைமை இப்படி தான் இருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.